ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி எடுத்திருக்கேன். அதாவது இது ஜீரக சம்பா அரிசி, அதுதான் சூப்பராக இருக்கும். அது 2 டம்ளர். பாசிப்பருப்பு அதில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 2:1 ரேஷியோ. இது 2னா இது 1 பாசிப்பருப்பு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். சீரகம், குருமிளகு, அதுக்கப்புறம் எண்ணெய், நெய், பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் லைட்டாக அடுப்பில் வச்சு வறுத்துக்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக அரிசி சூடு ஏறணும். இதுக்கு ஜீரக சம்பா அரிசி போட்டால் சூப்பராக இருக்கும். லைட்டாக வறுத்தாச்சு. நம்ம கை பொறுக்கிற சூடு வறுக்கணும். வறுத்து அப்புறம் இதை கழிஞ்சு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கலாம். இப்போ அரிசியை கழிஞ்சு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு தண்ணி எவ்வளோ அளவுனா, இப்போ 3 டம்ளர் போட்டிருக்கோம். 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு. அதுக்கு 9 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா குழஞ்சு சூப்பராக இருக்கும். இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிவிட்டு, குக்கர் விசில் ஹையில் வச்சு 1 விசில், சிம்மில் வச்சு 2 விசில். அப்போ தான் நல்லா குழஞ்சி மசிஞ்சு வரும் விசில். இப்போ குக்கரை மூடிக்கலாம். குக்கர் விசில் வரட்டும். இப்போ பொங்கலுக்கு சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய், துருவின தேங்காய் ஒரு அரை மூடி, பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3-4 குருமிளகு, ஒரு 3 முந்திரி பருப்பு, உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கலாம். இது சூப்பரான சட்னி தயார். இது பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லா நைஸாக வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். நெய் 4 டேபிள் ஸ்பூன். நெய் கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க குருமிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா முந்திரி பருப்பு செவந்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய்,
இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக ஊற்றினா தான் நமக்கு பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறியாச்சு. சூப்பரான வெண்பொங்கல் தயார். இப்போ நான் டிஸ்பிளேயில் வைக்கிறேன் சட்னி சாம்பார் கூட. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பெல் ஐக்கான் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சூப்பரான வெண்பொங்கல் ரெடி.